Hi guys, இந்த வீடியோவில் பற்றி பார்க்க போகிறோம்னு சொன்னால் மை ஃபேவரட் 6 AI டூல்ஸ். ஏஐ டூல்ஸ்னு சொல்லக்கிட்டே உங்களுக்கு தெரிஞ்சுக்கும். ஃபஸ்ட்டு சொல்ல போகிறீங்க. ஃபஸ்ட் எல்லாருக்கும் தெரிஞ்ச மாதிரி ChatGPT எப்படி சாகணும்னா ChatGPT வந்து பிறகு தான் எல்லா இடத்துலையுமே ஏஐன்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையும் ஏஐ வந்துச்சு. அதுக்கு பிறகு எல்லா ஆப்ஸ்லேயுமே ஏஐ வர தொடங்கிச்சு. நான் நினைக்க மாதிரி நாங்கள் யூனிவர்சிட்டியில் செகண்ட் இயர் கிட்ட தான் ChatGPT வந்து எப்படின்னு சொன்னால் ஒரு நாள் இது செய்ய மாட்டாலாம். ஒரு ஹவர்லேருந்து லேசாக கொஷின்ஸை போட்டால் அது ஆன்சர்ஸை வந்து ஈஸியாக வைக்கலாம். ஈஸி பிசி வைக்காக்கிடுச்சு. அப்போ ஆப்வியஸ்லி ChatGPT தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபேவரட் டூல். அடுத்து ChatGPTயில் மற்ற டூல்ஸ் டிஃப்ரென்ஸான ஒரு விஷயம் என்னன்னா ChatGPT வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும். சரியா, நான் பிள்ளையாக எவ்வளோ பிள்ளையாக டைப் பண்ணி போட்டாலும் அதை வந்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி இதை இவர் கேட்குறான்றதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி சரியாக எங்களுக்கு ஏற்ற மாதிரி ஆன்சர் தரும். நான் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் வந்து போட்டேன் ப்ராம்ப்டில் ஒரு ரெண்டு கெட் வந்து கதிச்சு நீர மாதிரி ஒரு ரெட்டை பற்றி அப்படி போட்டு நான் தந்த ஆன்சர் தெரியல. இப்படி தான் ரெண்டு கெட் கதிச்சிக்கிறேன்னு சொன்னால் அது எப்படி ரெட்டை பிடிக்குதோ அதுக்கு மாதிரி அதில் ஓனர்ஸ் வந்து இதுக்கு ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதை பற்றி மாதிரி ஒரு ஸ்டோரி ஒன்று எனக்கு தந்துச்சு. செகண்ட் ஒன்று என்னன்னு சொன்னால் பிங் வந்து என்னன்னு சொன்னால் ChatGPTயை வந்து அப்படியே அந்த ChatGPT கோடை தான் பிங்கும் யூஸ் பண்ணி பிங் ஏஐ யூஸ் பண்ணிச்சு. பிங்னா ஒன்றா வந்து சர்ச் என்ஜினோட கூகுள் சர்ச் என்ஜின் மாதிரி பிங் சர்ச் என்ஜின் ஒன்று இருந்துச்சு. அதோட வந்து ஏஐ இன்டகிரேட் பண்ணிச்சு. அப்போ செகண்ட் வந்து எனக்கு பிங் பிடிக்கும். பிங்கில் எனக்கு பிடிக்கும்னு சொன்னாங்க. மெயினாக பிங்கில் வந்து எட்ஜ் யூஸ் பண்ணிக்கிட்ட எங்கள் சைட் பாரில் வந்து இமெயில் ஜென்ரேட் பண்ணுறதும் பிடிக்கும். அதில் இமெயில் ஜென்ரேட் பண்ணால் நல்ல கிளியரான இமெயில்ஸ் வந்து அழகாக தரும். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து ஒரு ப்ரொஃபஸருக்கு ஒரு லெக்சருக்கு வந்து சிக் லீவ் ஒன்று அனுப்பணும்னு சொன்னால் அதை கொடுத்தா அழகான ஒரு இமெயில் வந்து தரும். அதனால எனக்கு செகண்ட் பிடிக்கிற வந்து செகண்ட் ஃபேவரட் ஏஐ டூல்னு சொல்கிறது வந்து பிங்கில் வந்து இமெயில் ஜென்ரேட்டர். தேர்ட் ஒன்று எத்தனை பார்த்தோம்னு சொன்னால் அது பிங்கில் தான். பிங்கில் வந்து இமேஜ் ஜென்ரேட்டர். இமேஜ் ஜென்ரேட்டர் வந்து அழகாக வந்து இமேஜ் ஜென்ரேட் பண்ணி தரும். ஆனால் அதில் வந்து ஒரு சின்ன மிஸ்டேக் தாண்டா 1:1 ரேஷியோவில் தான் இமேஜை தருது. அதனால வேற ஒன்று நான் தேடினதுக்கு எனக்கு கிடைச்சது தான் ஃபோர்த் ஃபேவரட் ஏஐ டூல் வந்து Adobe வந்து Firefly. Adobe Firefly வந்து ஒன்று வந்த பிடிச்சிட்டு அதில் கொஞ்சம் ஃபீச்சர்ஸ் தான் இது பொறுப்பு அப்டேட் ஆக கனைய ஃபீச்சர் போட்டவங்க. அதில் இப்போ 3D அப்படின்னு ஒன்று இது ஸ்கெட்ச் அப்படி அப்படின்னு கனைய ஃபீச்சர்ஸ் இருக்குதுன்னா ஃபார் எக்ஸாம்பிள் பிங்லேயும் ஃபயர்ஃப்ளைலையும் வந்து ஒரு கெட் ஒன்று வந்து ஒரு ஃபுட்பால் கோர்ட்டில் வந்து ஃபுட் கோல் அடிச்சோட ரேட் பண்ணுற அப்படின்றத கொடுத்தோன்னா வந்து இமேஜஸ் தான் நீங்கள் ஸ்க்ரீனில் பார்க்காது. அதுக்கு அடுத்தது ஃபஸ்ட்டுக்கு பார்த்து ரெண்டு டெக்ஸ்ட் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ. அதுக்கடுத்து பார்த்த ரெண்டு வந்து என்னன்னு சொன்னால் இமேஜ் ஜென்ரேட் பண்ணுற ஏஐ. அதுக்கடுத்து பார்த்த வந்து ஃபிஃப்த்து வந்து டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஏஐ. டெக்ஸ்ட் டு ஸ்பீச் ஏஐ நான் தேடின இடத்துல கிடைச்ச வந்து ப்ளேடோ டெஸ்ட்ன்றது ஒரு ஏஐ. இந்த ஏஐ டூலில் வேறு வேறு லாங்குவேஜஸ் இது. அதே மாதிரி இங்கிலீஷில் மெயின் ஆகிது. இங்கிலீஷில் வந்து வேறு ஸ்லாங் வேறு மாதிரி இங்கிலீஷ் பேசுகிற அந்த பேட்டர்ன்ஸில் காணாம. அடுத்து 6th பார்த்தா பெர்ப்ளெக்சிட்டி வந்து ரீசெண்ட்லி வந்து கணையம் குத்துகள் வாங்கினார். ஏன் சொன்னால் ஏஐ வந்து சில விஷயங்களில் ஏஐயால் வந்து வாசிக்கப்படாதுன்னு சொன்னால் நாங்கள் இப்போ ஒரு ப்ரைவேட்டில் என்னோட வெப்சைட் ஒன்று வச்சுருந்தா அது ஒரு ஏஐயால் வாசிக்கலாம் நிற்கணும். ஆனால் இந்த பெர்ப்ளெக்சிட்டி எதை செஞ்சுன்னு சொன்னால் ப்ரைவேட் ஆகிறதெல்லாம் வாசித்து ப்ரைவேட் ஆகிறதெல்லாம் பெர்ப்ளெக்சிட்டியில் கேட்டால் அந்த ப்ரைவேட் ஆகிற ஃபைல்ஸ் எல்லாம் எங்களுக்கு தந்ததால் பெர்ப்ளெக்சிட்டி கிட்டத்தில் கணையம் சர்ச்சைகளுக்குள்ள ஆயிடுச்சு.
பெர்ப்ளெக்சிட்டி எனக்கு ஏன் பிடிக்கும்னு சொன்னால் பெர்ப்ளெக்சிட்டி வந்து ரிசோர்ஸஸோட தரும். இந்த ரிசோர்ஸ்லேருந்து எடுத்தோம், இந்த ரிசோர்ஸ்லேருந்து எடுத்தோம். அப்படியே ChatGPT படிக்கணும். அதே விட இதில் அக்யூரேட்டாக கணையும் ரிசோர்ஸ் பேப்பர்ஸ் எல்லாமே எடுக்கிறேன் இருந்துச்சு. அதுக்கு அது இன்னொரு விஷயம் எடுத்தேன். பெர்ப்ளெக்சிட்டியில் வந்து கூகுளில் நான் சும்மா சர்ச் பண்ணேன் வந்து சஜஷன் கொஷின் தரும். அது மாதிரி பெர்ப்ளெக்சிட்டி வந்து சஜஷன் கொஷின் தரும். சஜஷன் கொஷின்ஸ் வந்து அக்யூரேட்டாகவும் நல்ல அதை இன்னும் ஒரு 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 டாபிக் இன்னும் படிச்சுன்னு போகமான அளவுக்கு டீப்பாக போகிற அளவுக்கு அதில் இருந்துச்சு. இதுதான் என்னோட ஃபேவரட் 6 AI டூல்ஸ். இதை தாண்டி இன்னும் கடைமை AI டூல்ஸ் இது சொல்லணும்னா கூகுள் ஜெமினி இருக்குது. அடுத்து இன்னொன்று சொல்ல மாட்டேன். பெர்ப்ளெக்சிட்டி வந்து மெட்டா மாமாடுது, மார்க் மாமாடுது தான் பெர்ப்ளெக்சிட்டி. ஓகே பாய், தேங்க்ஸ்.